ஹாய் ஹலோ டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி ஸ்டே வித் மீயோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அவங்களோடது. ஸோ நீங்கள் தான் செலக்ட் பண்ண மாதிரி. ஸோ இன்றைக்கி ஸ்டே வித் மீயோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ வாங்கடா எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட, அப்பா சொல்லுவேன், இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு ஃபைன். ஐஸ்கிரீம் பார்லர் தானே, கூப்பிட்டு போகிறேன், போயிட்டு வா. சரிப்பா, ஐ லவ் யூ. ஸோ இப்படி பையனை பற்றி சொல்லணுன்னா, பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ அவர் ரொம்ப செல்லமாக இவ்வளோ வளர்த்துருப்பாரு. ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. ஸோ காலேஜ் போயிட்டு அங்கே உங்கள் ஃப்ரெண்டுமே வந்திருப்பா. காலேஜுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே தான் போயிருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, ஹே மினி வாடி, பார்த்தியா நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம பிரியவே இல்லை, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் இல்லை? ஆமாம், ஸ்கூல்லேருந்து என்னை பிடிச்ச தரத்தில் என்னை விட்டு போகவே மாட்டேன். என்ன மினி? சும்மா சொன்னேன்டி, வா காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஸோ 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும் அந்த டே. ஸோ நீங்களும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா யாருக்கு கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது யாருன்னு அப்படின்லாம் தெரியல. ஸோ இப்போ நீங்களும் வெளியில் நின்றுட்டு உங்கள் ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்பா, பையன் நீ போய் ரெடி ஆகுமா, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க. ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது யாருன்னு பார்க்குறீங்க. அது வி. ஸோ வியும் உங்கள் அப்பாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிஸ்னஸ் பற்றி. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் விக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டெல்லாம் கீழே வந்துட்டு, அப்பா நான் ரெடி ஆகிட்டேன், சரி வைன் போய் காரில் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வீக்கிட்ட பேசி முடிச்சுட்டு, சரிப்பா இது சரியாக வரும்ல? அங்கிள் சரியாக வரும், நான் பார்த்துக்குறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது வி உங்கள் அப்பா கிட்ட கேட்குறான், சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது யார்? ஓ இதுவாப்பா, பையன், என் பொண்ணு. ஓ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணியும் கிடையாது, உம்முன்னும் கிடையாது, லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும், சரிப்பா நாங்கள் கிளம்புறோம், நீயும் கிளம்பிடு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும், பா யாருப்பா அதுவா வையன், அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஓ சரிப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காலைல போகிறீங்க. காலைல போயிட்டு உங்கள் ஐஸ்கிரீம் பார்லரில் போயிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு அப்பா எனக்கு ஒர்க்லாம் நிறையா இருக்குது, நான் பண்ணிவிட்டு உங்க கூட பேசுகிறேன். சரி வயன் ஒர்க் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்கள் அப்பா கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்பா இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணலாம்? இன்றைக்கி டின்னருக்கு உனக்கு எது ஓகேவோ அதுவே பண்ணிடலாம் வயன். எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? சரி வைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே உங்கள் அப்பா ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பா கூட பேசிவிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க காலேஜுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காலேஜுமே ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2வது நாளே பிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் அப்புறம் வி திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்களும் காலேஜ் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் வியை பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு, இவர் என்ன அகெயின் வந்திருக்காரு,
சரி உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும், நம்ம போய் ட்ரெஸ் மாற்றிட்டு சின்சான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே ஏறி போகிறீங்க. போகும்போது உங்கள் அப்பாவும் பையன், என்னப்பா இங்கே வாம்மா. சொல்லுங்கப்பா. போன தடவையும் வந்ததுக்கு நான் எதுவுமே கொடுக்கல, நீ போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வாம்மா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து வீக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்க கிடையாது, நீங்கள் அப்படியே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. அப்போ வீக்கும் இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவன் வந்து பார்த்து கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்று பார்த்து விங்க் பண்ணிவிட்டு இவனை சைட் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து என்ன இவ புதுசாலாம் பண்ணுறா அப்படின்ட்டு தோணியிருக்கும். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்களும் பேசிவிட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து உங்கள் ரூமுக்கு வராரு. ஸோ வந்துட்டு, பையன் குட்டி என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ இவ்வளோ நேரம் சின்சான் பார்த்துட்டு அப்பா வேறு தெரிஞ்சது ஒர்க் பார்க்குறியா? அப்பா போர் அடிச்சுதா அதான். சரி பையன், நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமா? போகலாம்ப்பா, எங்கேயாவது போகலாம். எனக்குமே வீட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நான் நாளைக்கு காலேஜ் லீவு தானே, ஸோ நம்ம எங்கேயாவது போகலாம். சரி பையன், இப்போது நீ ஒர்க்லாம் பார்த்துட்டு தூங்கு. அப்பா வர நைட் லேட் ஆகும்டா, ஸோ அப்பாக்காக வெயிட் பண்ணாத. நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும், சாப்பிட்டுட்டு தூங்கிடுண்ணா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கிளம்பிடுறாரு. இப்போ நீங்களும் சரி ஓகே அப்பாவை லேட் ஆகும்னு சொன்னாருன்ட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இப்படி தான் உங்களுக்கு டேஸ் எல்லாமே போயிருக்கும். இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வரதும் பிஸ்னஸ் விஷயமாக பேசிவிட்டு வந்து கிளம்பிடுவான். ஸோ நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு டேஸும் போயிருக்கும். ஸோ ஒரு ஃபைன் டே வந்து உங்கள் அப்பா வந்து வெளியில் போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, நீ வீட்டில் வந்து பத்திரமா இருவேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே வீட்டில் பூட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு உங்கள் ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து யாரோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் யாராக இருக்கும், இப்போ தானே அப்போ போனார், அதுக்குள்ளே யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போகிறீங்க. ஸோ உங்களோட வீட்டில் வந்து அந்த கதவில் வந்து தெரியும் யார் வந்து வெளியில் நிற்கிறா அப்படின்னு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளால எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா தான் வந்து நிற்கிறான். ஸோ இவர் என்ன இங்கே வந்திருக்காரு, சரி அப்பா கூட பேசுகிறதுக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக அவங்க கதவை திறக்கிறீங்க. திறந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வீயும் வந்துட்டு, அப்பா வீட்டில் இல்லை, இல்லை இப்போ தான் வெளியில் போனார். ஓ சரி வயன், வரத்துக்கு லேட் ஆகுமா? இல்லை இல்லை இப்போ வந்துடுவார். ஓ சரி, நான் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறம் நீங்களும் பார்க்க நல்லா தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. ஸோ உங்கள் அப்பா கூட அவன் வந்து பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து போகும்போது அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட வந்து இருக்கார். நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும், பையன் உள்ளே வரலாமாம்மா? அப்பா என்ன கேள்வி இது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து உங்கள் கூட வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்களும், அப்பா எவ்வளோ நாள் தான்ப்பா என்னையே பார்த்துட்ருக்க போகிறேன், நான் சாகிற வரைக்கும் சாகிற வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அதுக்குள்ளே உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போவேன். உன்னை மாதிரி என்னை எவன்பா பார்த்துப்பான், அதுவும் நான் கொடுக்குற தொல்லையெல்லாம் தாங்கிட்டு நான் கேட்குறதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ நல்லா யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. நீ அப்பா தான் பெஸ்ட். அது சரி தான், இப்போ இப்படி சொல்லுவேன், உன் புருஷன் வந்துட்டானா அப்பாவை மறந்தே போயிடுவேன். அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே பெஸ்ட். என் ஹஸ்பண்ட் வந்தாலும் நான் அவங்ககிட்டையுமே அதுதான் சொல்லுவேன், என் அப்பா மாதிரி உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லு. சரி பையன், காலேஜ்லாம் எப்படி போகுது, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காப்பா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா.
நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டு வரேன். சரி வயன், ஓகே தானே? என்னாச்சுப்பா திடீர்னு வந்து கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. உனக்கு நான் பார்த்துக்க இப்போ நான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வருஷத்தில் அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஓகேவா? எல்லாம் சொல்லிட்டு இல்லை வயன், அதான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவும், நான் அதுக்குள்ளே ஒரு நல்லா பார்த்துக்கிற ஒரு பையனுக்கு கட்டி வச்சிடணும் அப்பா, நான் சொல்கிறேன்ல. சரி வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வெளியில் போயிடுறாரு. நீங்களாம் அப்புறம் யோசிச்சுட்டு, சரி எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, சும்மா மூட் அவுட் பண்ணிவிட்டு சே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் கோவம் வந்தால் நீங்கள் வந்து புக் எடுத்து படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் புக்ஸ் படிச்சுட்ருக்கீங்க. புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பையன் அழகாக இருக்கால, அவனை பற்றி அப்பா கிட்ட கேட்டால் அப்பா என்ன நினைப்பாரு? வேண்டாம் வேண்டாம், கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ கேட்காம இருக்கும்போது உங்கள் அப்பாவும் இருந்துட்டு அவர் வந்து வெளியில் போயிருப்பார். ஸோ இப்போ வந்து உங்க கூட பேசிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அப்போ நீங்களும் உங்கள் அப்பாவுக்காக என்னென்னமோலாம் பண்ணி அழகாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி, அப்பா சொல்லுவேன் சொல்லலாம், இந்தாங்கப்பா, என்ன வேணுது, உங்களுக்காகவே பண்ணப்பா, நீங்கள் விட்டு எப்போயுமே போக மாட்டீங்க, ஓகேவா? சரி வயன், உன்னை விட்டு நான் எப்போயுமே போக மாட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு எல்லா டேஸுமே இப்படி தான் போயிருக்கும் நார்மலாக. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உட்காந்து ஃப்ரீ பீரியடில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, இன்னைக்கு என் ஆள் எனக்கு ரிங் ப்ரெசென்ட் பண்ணா தெரியுமா? ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஏண்டி நீ அழகாக தானே இருக்க, உனக்குன்னு ஒரு ஆளை பார்த்துக்க வேண்டியது தானே? நானா வேண்டானா சொல்கிறேன், எனக்கு யார் மேலேயும் அப்படி ஒரு ஃபீல் வரல. என் அப்பா மாதிரி ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டா, என் அப்பா மாதிரி ஒருத்தன் பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்தால் தான் அதெல்லாம் வரும். அப்படின்னா சான்ஸே இல்லை வையன். உன் அப்பா உன்னை எப்படி நல்லா பார்த்துப்பான்னு எங்களுக்கு தெரியும். அதே அளவுக்கு ஒரு பையன் உன்னை பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? பார்த்துக்கிற ஒரு ஆள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நான் என் அப்பாவையும் மிஸ் பண்ண மாதிரி ஆக்காது, கல்யாணமும் பண்ண மாதிரி ஆகும். ஆனால் அப்படி யார் கேட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட் பார்த்தா வி உட்காந்து வந்துட்டு ஜிம்மன் அண்ட் ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கான். மச்சான், இது கடைசி டீல், இது மட்டும் சரியாக வரல, 2 பேரும் கொன்று போட்டுருவேன் மச்சான். நாங்கள் என்னடா பண்ணுறது? நாங்களும் தான் பேசிகிட்ருக்கோம், இது ஓகே ஆயிரும்னு தான் நினைக்கிறேன். ஓகே மட்டும் ஆகலைன்னு வைக்கியா, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜங்குக்கும் உட்காந்துட்டு, டே இந்த டீல் இதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாளாகவே உன் நடவடிக்கை சரியில்லைடா. என்ன நடக்குது சார்? என்ன நடவடிக்கை சரியில்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டை பற்றி? இது பாரு ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன். வாய் எப்படி சொல்லுது, ஆனால் கண் போய் சொல்லுதுப்பா. இப்போ என்ன ஜங்கு, அது உன் ஃபோனில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தேன். என்ன சார் நடக்குது? அதான் அது 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 ஒர்க் பார்ட்னர் இருக்கார்ல ஜாஸ், அவரோட பொண்ணு. அன்றைக்கு அவர் வீட்டுக்கு மீட்டிங் போகும்போது பார்த்தேன், நல்லா இருந்தா. நெக்ஸ்ட் டைம் போகும்போது வீட்டில் அவங்க அப்பா இல்லை. ஸோ அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கேமரா ஒன்று என்கிட்ட இருந்தது. அதில் அவள் காது வரைக்கும் தான் எடுத்தேன் அவள் திரும்பி போகும்போது. அப்போது எங்களுக்கு தெரியாமல் நிறைய லவ் ஸ்டோரியெலாம் ஓடி இருக்கு. அப்படி தானே டேவாங்க? டேய் கிம் டேவாங்கடா, எவகிட்டையும் விழ மாட்டேன். அது சரி, இதை நாங்கள் நம்பணும்ல. நம்புங்க, நம்பாட்டி போங்கடா.
அதை விட இந்த கதையை மாற்ற தான் எனக்கு டீல் முடிச்சே ஆகணும், அவ்வளோதான். சரிடா, இப்போ ஒருத்தன் டீல் டீல்னு பிறந்துட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி இவனோட சைடு இப்படி போயிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஜங்குக்கும் இருந்துட்டு, டேய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா இல்லையா? இப்போதைக்கு இல்லைடா. இவன் சிங்கிளாக இருக்க வரைக்கும் நம்மளை கமிட்டட் ஆக விட மாட்டான். சரி, இது வேலைக்காகாது போல, நம்ம தான் ஒரு பொண்ணை பார்த்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மனசு நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் கிட்ட தான் வி வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஸோ வி வந்துட்டு, ஜிமினா சொல்லுடா உட்கார. என்னடா? இல்லைடா, நான் யார்கிட்டையும் விழமாட்டேன்னு பையனை சொல்லிட்டேன். ஆனால் அந்த பையனோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குடா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே டயங்கா விழுந்துடாதடா அப்படின்னு தான் இருந்தது. செம்ம அழகாக இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது காலேஜ்லேருந்து அப்படியே குடு குடுன்னு ஓடி வந்தா குழந்த மாதிரி. டயங்கா சரியில்லையே. என்ன சார், உங்கள் நடவடிக்கையே சரியில்லை, என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொன்னேன் அந்த பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போது அவனோட பாடி கொண்டு வந்து சொல்லியிருப்பாரு, டயாங் சார் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஜார்ஜ் வந்திருக்காரு, வர சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, டே இது யாரா? அது பையனோட அப்பா. ஓ, பிஸ்னஸ் பார்ட்னர் ஜோஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, பையனோட அப்பா. அது சரி, தெரிஞ்ச ஒருத்தவங்களை வச்சு தானே தெரியாத ஒருத்தவங்களை சொல்ல முடியும், அப்படி தானே டயாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. சரிடா, பேசிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் போயிடறான். எங்கள் அப்பா கிட்டே வந்து பேசுகிறதுக்காக வரான். ஸோ அவனும் உட்காந்துட்டு, சொல்லுங்கள் சார். இல்லைப்பா, அந்த டீல் அதான் சார் பேசிகிட்ருக்கோம், அது எப்படியும் ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிடும். டீல் ஓகே ஆனதும் நானே சொல்கிறேன் சார். சரிப்பா. எதுக்கு சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே. இல்லைப்பா, நீ தான் அடிக்கடி வீட்டுக்கு வர, ஸோ நானும் வரணும்ல, ஸோ அதனால தான். எனக்கும் வீட்டில் இப்போது ஒர்க் இல்லை, ஸோ அதான் ஃப்ரீயாக இருந்தேன், கேட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. ஓ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான். ஸோ முடிச்சுட்டு உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. வரும்போது நீங்களும், எங்கேப்பா போனேன் என்கிட்ட கூட சொல்லாமல்? இல்லை பையன், நான் டயாங்கை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், ஸோ அது நீ காலேஜ் வரத்துக்குள்ளே வந்துடுவேன்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்லாமல் போனேன், அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா. சரிப்பா, சாப்பிட்டியா? இல்லை பையன், பசிக்கலை. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஊட்டி விடுறீங்க. ஊட்டி விட்டுட்டு, ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூ டூ பையன், நீ போயிட்டு சாப்பிட்டு போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா டயாங் வந்து, கண் என்னடா பண்ணுது, ஒருவேளை இவனுங்க சொன்ன மாதிரி எனக்கு லவ் தான் வந்துருச்சோ. அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் யார்கிட்டையும் விழக்கூடாது, கிம் டயாங் யார்கிட்டையும் விழக்கூடாது. ஆனால் கண் அழகாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 விதமாகவும் பேசிகிட்ருக்கான். ஸோ பேசிட்டு அவனும் சரி டைம் ஆகுது தூங்கலாம் அப்படின்னு தூங்குறான். ஸோ தூங்கும்போது கூட அவன் கனவுல வந்து உங்கள் கண்ணு தான் வருது. உங்கள் கண்ணு அப்படியே பால் ஐஸாக இருந்திருக்கும், அப்படியே முட்டை கண்ணு வச்சு பார்த்துட்டுருப்பீங்க வியூயா. ஸோ அப்போ அவனும் படுத்துட்டு, யாரா கொல்றாளே கண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கமே வர கிடையாது. அவன் வந்து புரண்டு படுத்து பார்க்குறான். ஸோ ஃபைனலாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறான். ஸோ தூங்கிட்டு அவன் காலையில் எழுந்திரிக்கும் போது அவனோட பாடி கார்டு கிட்ட வந்து கூப்பிடுறான். மார்ட்டின் இங்கே வா. சொல்லுங்கள் சார்.
எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், அதுவும் ஜங்குக்கும் ஜிம்முனுக்கும் தெரியாமல். சொல்லுங்கள் சார். அது பையன் ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவள் எங்கே படிக்கிறா, என்ன பண்ணுறா, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே. பையனோட அப்பாவோட பேர் ஜாஷ். எனக்கு நாளைக்குள்ளே டீட்டெயில்ஸ் வந்தாகணும். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ இவனும், யார் நீ என் லைஃப்பில் மேஜிக் மாதிரி வந்த கொள்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்களும் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து டேங்க பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் சொல்லுவேன். அது இல்லை வேண்டாம். சொல்லுடி. இல்லைடி, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்னு யாரும் வந்தாங்க. தேங்கன்னு அழகாக இருந்தாங்க தெரியுமா. அவர் எங்கள் அப்பா கூட சிரித்து பேசும்போது அவரோட சிரிப்பு எப்படி இருந்தது தெரியுமா. அழகான சிரிப்பு, அளவான சிரிப்பு, அப்படியே செதுக்கின சிலை மாதிரி இருந்தார் தெரியுமா. எவ்வளோ அழகா. என்ன வைகன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பற்றி இவ்வளோ டைம் பேசுகிறேன். உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்னா ரொம்ப வயசானவராக இருப்பார். இல்லை, கொஞ்சம் வயசு கம்மி தான். என்ன ஒரு 25, 26 இருக்குமா தெரியல. எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருக்குடி. சரிடி, நான் ட்ரை பண்ணுறேன். நீ உங்கள் அப்பா கிட்டே கேட்டு பாரு. எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு அதில் வேண்டாம். நீ பார்த்து சொல்வேன்னா சொல்லு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். யாரை பற்றியும் சொல்ல தேவையில்லை. சரிடி, கோவப்படாத. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். அவன் பேர் என்ன சொன்னேன்? வீணு தான் சொன்னார். தயங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிம் தேயோங். அப்பாவோட ஃபைலில் பார்த்தேன், கிம் தேயோங். சரிடி, இங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்து சொல்கிறேன்னா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்களுக்கு காலேஜும் போயிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது உங்கள் அப்பாவும் உட்காந்து உங்களுக்காக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பர்த்டே. ஸோ இப்போ உங்கள் அப்பாவும் அழகாக எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக்லாம் வச்சுட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் வையன், ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா, என்னப்பா, நான் மார்னிங் நினச்சேன் பர்த்டே மறந்துட்டேன்னு. ஆனால் ஞாபகம் வச்சுருக்கியா? புள்ளையோட பர்த்டே எப்படிம்மா நான் மறப்பேன்? டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் உனக்கு விஷ் பண்ணான்னு இருந்தேன். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கேக்லாம் வெட்டிட்டு உங்க கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போது ஒரு கார் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ வந்து உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வராங்க. யான்னு பார்த்தா டேங் தான். ஸோ ஒரு அழகான கிஃப்ட்டும் அவன் கொண்டு வரான். எனக்கு அது என்னன்னு தெரியல, பட் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு, ஹாப்பி பர்த்டே வயன், விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறா. நீங்களும் வாங்கிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியும்? அது தெரியும் அங்கிள். சரிப்பா, உட்கார, நான் கேக் வாங்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேக்லாம் கட் பண்ணிவிட்டு டேவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ டேவங்க வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு உங்கள் பர்த்டே ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அழகாக இருக்குது, ஒரு மெரூன் கலரில் ஒரு ஃப்ராக் மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ அவனும் இங்கே பார்த்துட்டு அழகாக தான் இருக்கான். மார்னிங்கே தெரிஞ்சிருக்கலாம் பர்த்டேன்னு, சீக்கிரமாகவே ஒரு காலேஜுக்கு போய் விஷ் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அடுத்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் வந்து மனசில் நினச்சிட்ருக்கான் அப்படி. ஸோ நீங்களும் அந்த கிஃப்ட் என்னவாக இருக்கும்னு ஆர்வமாக படிக்கலான்னு போகிறீங்க. அப்போ வந்து பையன் இப்போயே கிஃப்ட்டு பிரித்து பார்க்கணுமா, அப்புறமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. அப்போ நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு வரீங்க. ஸோ
ஸோ வச்சுட்டு வெளியில் வரீங்க. வந்து நீங்கள் உட்காந்து இப்படி உங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து மறந்துட்டா அவங்க பர்த்டேன்ட்டு. ஸோ இப்போ ஈவினிங் தான் அவளுக்கு ஞாபகமே வருது. வீட்டுக்கு போயிட்டு அவள் வந்து ஏதோ அவள் கேலண்டரில் எழுதி வச்சுருப்பா. ஸோ அப்போ வந்து ஞாபகம் வருது. கால் பண்ணி, ஐயோ ஐயோ வயன் 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 சாரிடி, ஹாப்பி பர்த்டே. சரிடி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. சரி இவங்க 2 பேரும் பேசிட்டு, சரி சார் நான் கிளம்புறேன், இன்னும் ஒரு 2-3 நாளில் டீல் ஓகே ஆயிரும். ஸோ ஓகே ஆனதும் நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க போயிடுறான். ஸோ டேங் போனதும் நீங்கள் வந்து அடுத்த நாள் காலேஜ் போயிருப்பீங்க. உங்கள் பர்த்டேலாம் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும் நைட்டு வரையிலையும். பட் நீங்களும் உங்கள் அப்பாவும் தான். பட் ஸ்டில் உங்கள் பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். ஸோ ஹாப்பியாக போனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போயிட்டு, நேற்று பர்த்டே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா, தேவங்கெல்லாம் வந்தார் மினி. ஓ உங்கள் தேவங்க வந்தாரா, அவர் எனக்கு பிடிக்கும். அது என்ன ஃபீல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும். சரி வயன், புரியுது புரியுது. உங்கள் ஆளை பற்றி நான் நிறைய விசாரிச்சிட்டேன். ஆனால் என்னடி ஆனா என்னன்னா உங்கள் ஆள் கிம்ட்டாயும் ஆள்லாம் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும், எனக்கு அவர் பிடிக்கும். சரிங்க மேடம், கிம்ட்டாயும் ஒரு மாஃபியா. இவ்வளோ மாஃபியாவா? என்னடி, எங்கள் அப்பா மாஃபியா கூட லிங்கில் இருக்காருலாம் தெரியும் தான். ஆனால் அவன் மாஃபியாவா? ஆனால் அவனை பார்க்க அப்படி தெரியலையே. இன்னும் நிறைய விஷயம் கேட்டேன். சொல்லுடி என்ன? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ இதோட நான் இந்த எபிசோட் நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் யூ வில் லைக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் ஸ்டில் நான் உங்களுக்காக ரொம்ப மெனக்கட்டு ஸ்கிரிப்ட்லாம் எழுதி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கடா. ஸோ சீக்கிரமாகவே நான் செகண்ட் எபிசோட் போட்டுடுறேன். அண்ட் பிட்வீன் 2 லவோட எபிசோட்ஸ் வந்து ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட அது கிடையாது. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எபிசோட்ஸ் அண்ட் ஜிக்கு கூட பிஎல்எஃப் எபிசோட் எல்லாமே போடணுண்டா, 1 ஷாட் போடணும், நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த எபிசோட் நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு எபிசோடில் இல்லைன்னா 1 ஷாட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி பாய். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.